ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ், அதாவது வந்து கிராமர்னால் என்ன, அதில் என்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குது, கிராமர்லேருந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய லாங்குவேஜ் என்ன, என்ன மாதிரியான லாங்குவேஜ், எந்த மாதிரியான மெஷின்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்க கிராமர்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எ கிராமர் இஸ் எ செட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரூல் விச் ஆர் யூஸ்டு டு ஜென்ரேட் தி ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் எ லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிராமர்னால் ஒன்றும் இல்லைங்க, செட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரூல் தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராமர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஏ ஹென்ஸ் டு பி, பி ஹென்ஸ் டு பி, சி டி அந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்களா. அந்த மாதிரி செட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரூல்ஸ் தான் வந்து கிராமர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்காக அந்த ப்ரொடக்ஷன் ரூல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் தி ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் தி லாங்குவேஜ், அதாவது வந்து லாங்குவேஜுக்கு தேவையான எல்லா ஸ்ட்ரிங்ஸையும் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து செட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரூல் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் வந்து கிராமர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ லாங்குவேஜ்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எ செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஜென்ரேட்டட் பை எனி கிராமர், எந்த மாதிரியான கிராமராக வேணாலும் இருக்கலாம், அதிலிருந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கிராமர். ஓகேங்களா, அப்போ கிராமர் மூலியமாக தான் லாங்குவேஜ் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகுது. ஸோ ஜென்ரலாக வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராமர் இஸ் ஏ லாங்குவேஜ் ஜென்ரேட்டர். கிராமரில் இருக்கக்கூடிய செட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரூல்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாங்குவேஜுக்கு தேவையான ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராமர். ஸோ அப்போ லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற மெஷின் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனைட் ஆட்டோமேட்டா. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராமர் இஸ் ஏ லாங்குவேஜ் ஜென்ரேட்டர், ஃபைனைட் ஆட்டோமேட்டா இஸ் ஏ லாங்குவேஜ் அக்செப்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், எஸ் ஹென்ஸ் டு ஏபி, ஏ ஹென்ஸ் டு ஏ, பி ஹென்ஸ் டு பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ். அப்போ செட் ஆஃப் ப்ரொடெக்ஷன்ஸ் ரூல்ஸ்னால் அதுக்கு பேர் வந்து என்னென்னு பாருங்கள் கிராமர். இந்த செட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ரூல்ஸை வச்சு நீங்கள் வந்து ஒரு டெரிவேஷன்ஸ் வந்து பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் ஹென்ஸ் டு ஏபின்னு இருக்குது, இந்த இடத்துல எஸ் ஹென்ஸ் டு ஏபின்னு இருக்குங்களா, அதுக்கடுத்து இந்த ஏவுக்கு பதிலாக நான் இந்த இடத்துல ஏ ஹென்ஸ் டு ஏன்னு இருக்கு இல்லைங்களா, அதோடைய வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதனால் எனக்கு என்ன கிடைக்கும், ஏபி கிடைக்கும். அதுக்கடுத்து இந்த பிக்கு பதிலாக இருக்கக்கூடிய பி ஹென்ஸ் டு பி அப்படின்ற அந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஏபி அப்படின்றது கிடைக்குது. ஸோ இந்த செட் ஆஃப் ப்ரொடெக்ஷன்ஸ் ரூல்ஸை யூஸ் பண்ணி நான் ஏபி அப்படின்ற இந்த ஸ்ட்ரிங்ஸை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிராமர் மூலிமா டெரைவ் ஆன இந்த ஸ்ட்ரிங்குக்கு பேர் தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒன் ஸ்ட்ரிங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மோர் தென் ஒன் ஸ்ட்ரிங்ஸை இந்த மாதிரி இந்த கிராமரை யூஸ் பண்ணி நீங்கள் டெரைவ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கிராமர்னா என்ன, லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான கிராமர் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் கிராமர்ஸ் வந்து இருக்குது. டைப் 0, டைப் 1, டைப் 2, டைப் 3ன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ரிவர்ஸ் ஆர்டர்லேருந்து பார்ப்போம். ஏன்னா அது அந்த ஆர்டர் தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. டைப் 3 அப்படின்ற கிராமர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெகுலர் கிராமர். ஸோ இந்த ரெகுலர் கிராமரை யூஸ் பண்ணி நீங்கள் ஜென்ரேட் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் லாங்குவேஜ். அப்போ இந்த ரெகுலர் லாங்குவேஜை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் டிசைன் பண்ண மெஷின் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைனைட் ஆட்டோமேட்டா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப் 2 கிராமர். டைப் 2 கிராமருக்கு பேர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர். இந்த கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர் மூலிமா ஜென்ரேட் ஆகக்கூடிய லாங்குவேஜ் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ். இந்த கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜை அக்செப்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் உருவாக்கப்பட்ட மெஷின் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புஷ் டவுன் ஆட்டோமேட்டா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப் 1. டைப் 1ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் கிராமர். இந்த கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் கிராமர்லேருந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய லாங்குவேஜ் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட மெஷின் ஆட்டோமேட்டா வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லீனியர் பவுண்ட் ஆட்டோமேட்டா. டைப் 0 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிஸ்ட்ரிக்டட் கிராமர். இந்த அன்ரிஸ்ட்ரிக்டட் கிராமர் மூலிமா ஜென்ரேட் ஆகக்கூடிய லாங்குவேஜ் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிகர்சிவ் என்யூமரபிள் லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட மெஷின் ஆட்டோமேட்டா வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டியூரிங் மெஷின்ஸ். நெக்ஸ்ட் வாங்க ஒரு கிராமருக்கும் என்ன மாதிரியான ப்ரொடெக்ஷன்ஸ் ரூல் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். டைப் 0 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிகர்சிவ் கிராமர். இந்த கிராமர் மூலிமா ஜென்ரேட் ஆகக்கூடிய லாங்குவேஜை அக்செப்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட மெஷின் தான் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டியூரிங் மெஷின்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிகர்சிவ் கிராமரில் தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் தி ப்ரொடக்ஷன் ரூலில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இருக்காது. அதனால தான் இது வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்ரிஸ்ட்ரிக்டட் கிராமர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த அன்ரிஸ்ட்ரிக்டட் கிராமரோட ப்ரொடக்ஷன் ரூல் வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஹென்ஸ் டு பீட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆல்ஃபா பீட்டா அப்படின்றதுல வந்து
எத்தனை நம்பர் ஆஃப் டெர்மினல்ஸ் வேணாலும் இருக்கலாம், நான் டெர்மினல்ஸ் வேணாலும் இருக்கலாம். டெர்மினல்ஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஸ்மால் லெட்டரில் இருக்கிறது வந்து டெர்மினல்ஸு, நான் டெர்மினலுங்கிறது கேபிட்டல் லெட்டர்ஸ். ஸோ இந்த ஆல்ஃபா அப்படின்ற இடத்துலையும் சரி, இந்த பீட்டா அப்படின்ற இடத்துலையும் சரி, எத்தனை நம்பர் ஆஃப் டெர்மினல்ஸ் வேணாலும் இருக்கலாம், எத்தனை நம்பர் ஆஃப் நான் டெர்மினல்ஸும் இருக்கலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஸோ அதனால தான் இது வந்து அன்ரிஸ்ட்ரிக்டட் கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் கிராமர். இந்த கிராமர்லேருந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட மெஷின் தான் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் பவுண்டட் ஆட்டோமேட்டா. இந்த கிராமரோடைய ப்ரொடெக்ஷன் ரூல் வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஏ பீட்டா ஹென்ஸ் டு ஆல்ஃபா காமா பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏ அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி என்னவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் டெர்மினலாக தான் இருக்கணும். பட் ஆனால் இந்த ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்ற இந்த இடத்துல எத்தனை நம்பர் ஆஃப் டெர்மினல்ஸ் வேணாலும் இருக்கலாம், எத்தனை நம்பர் ஆஃப் நான் டெர்மினல்ஸ் வேணாலும் இருக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் கண்டிப்பாக ஏ அப்படின்றது வந்து எந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் டெர்மினல் தான் இருக்கணும். அதுக்கு மீன் அர்த்தம்னா லெஃப்ட் சைடில் கண்டிப்பாக ஒரு நான் டெர்மினலாக இருக்கணும். ஒரு நான் டெர்மினல் தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, எத்தனை நம்பர் ஆஃப் நான் டெர்மினல்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல ஆல்ஃபா பீட்டா அப்படின்றதுல வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், டெர்மினல்ஸாகவும் இருக்கலாம், நான் டெர்மினல்ஸ் ஆகனாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுதான் அதுக்கான எக்ஸாம்பிள். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர். இந்த கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர்லேருந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட மெஷின் தான் வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா புஷ் டவுன் ஆட்டோமேட்டா. இந்த கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமரோடைய ப்ரொடெக்ஷன் ரூல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ ஹென்ஸ் டு காமா. ஏ அப்படின்றது கண்டிப்பாக வந்து நான் டெர்மினலாக தான் இருக்கணும். காமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் எனி நம்பர் ஆஃப் டெர்மினல்ஸ் அண்ட் தி நான் டெர்மினல். இந்த காமா அப்படின்றதுல எத்தனை நம்பர் ஆஃப் டெர்மினல்ஸ் வேணாலும் இருக்கலாம், நான் டெர்மினல்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஏன்றது வந்து என்னவாக தான் இருக்கணும்னா நான் டெர்மினல்ஸாக தான் இருக்கணும். ஸோ அதனால தான் எஸ்என்ஸ் டு பி எஸ்என்ஸ் டு ஏபி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான எக்ஸாம்பிள், ப்ரொடெக்ஷன் ரூலுக்கான எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் கிராமர். ரெகுலர் கிராமர்லேருந்து உருவாக்கக்கூடிய ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட மெஷின் தான் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைனைட் ஆட்டோமேட்டா. ரெகுலர் கிராமரோடைய ப்ரொடெக்ஷன் ரூல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ ஹென்ஸ் டு ஆல்ஃபா பீட்டா. ஏ அப்படின்றது வந்து கண்டிப்பாக நான் டெர்மினலாக தான் இருக்கணும். ஆல்ஃபா அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டெர்மினல்ஸ் வேணாலும் இருக்கலாம். பீட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் நான் டெர்மினல்ஸ் வேணாலும் இருக்கலாம். கண்டிப்பாக வந்து ஏங்கிறது நான் டெர்மினல், அதாவது வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும். ஆல்ஃபா அப்படிங்கிறது ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். பீட்டா அப்படிங்கிறதுல வந்து கேபிட்டல் லெட்டர் தான் இருக்கணும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்ஸ் டு ஏஏசி, எஸ்என்ஸ் டு பிசிடி. ஏ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா எத்தனை நம்பர் ஆஃப் டெர்மினல்ஸ் வேணாலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் பீட்டாங்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் டெர்மினலாக தான் இருக்கணும். ஏ அப்படிங்கிறது வந்து நான் டெர்மினல், அதனால் வந்து கேபிட்டல் லெட்டர் எஸ் கொடுத்துருக்கேன். ஆல்ஃபான்ற இடத்துல வந்து பி அப்படின்றது கொடுத்துருக்கேன். பீட்டா அப்படின்ற இடத்துல எத்தனை நம்பர் ஆஃப் நான் டெர்மினல்ஸ் வேணாலும் இருக்கலாம், அதனால் நான் சிடி அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இவ்வளோதாங்க கிராமர்னா என்ன, லாங்குவேஜ்னா என்ன, ஒரு லாங்குவேஜ்லேருந்தும் எந்த மாதிரியான ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது, அந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக எந்த மாதிரியான மெஷின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் பார்த்தோம். ஒன்றுமே இல்லை, கிராமர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ். அந்த செட் ஆஃப் ப்ரொடெக்ஷன்ஸ் ரூல்ஸில் இருந்து நீங்கள் செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் தான் லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் உருவாக்கப்பட்ட மெஷின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டா, ஃபைனைட் ஆட்டோமேட்டா, புஷ் டவுன் ஆட்டோமேட்டா, டியூரிங் மெஷின்ஸு. இது எல்லாமே ஒரு கிராமருக்கும் வந்து இந்த கண்டிஷனில் தான் ப்ரொடெக்ஷன்ஸ் ரூல் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதை தான் நான் இந்த இடத்துல உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, அவ்வளோதாங்க. தேங்க்யூ.